அதுங்க எல்லாரும் கேட்கக்கூடிய க்ரீன் கலரில் தான் வண்டி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை வண்டி ஆர்எஸ் மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வண்டி மாஸாகவே நிற்குது. இந்த வண்டி டபுள் சைலன்ஸ் எந்த ஒரு குவாலிட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. இதில் ஷோக்கு மாட்டியிருக்கனால அது சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே கொடுத்து வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃப்ளட் அஃபெக்ட்டும் கிடையாது. வண்டியில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. நம்ம எதுவும் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகாது. குவாலிட்டியில் இன்னும் ரீப்ளேஸ் ஆகாததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி மெயின்டைன் பண்ண வண்டி. உங்கள் லாஸ்ட்டில் நம்ம ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி போட்டுப்போம். அதுக்கு ஈக்குவலான கண்டிஷனில் இருக்குது. ஒரு இனோவா நம்ம ஓவர்டேக் பண்ணி ஏற போகிறோம். வண்டியோட பிக்கப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு டொயோட்டா குவாலிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் டீலர் ப்ரைஸில் எல்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தானா அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிஹெச் ராயல் கார்ஸில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டொயோட்டா குவாலிஸ். அதுங்க எல்லாரும் கேட்கக்கூடிய க்ரீன் கலரில் தான் வண்டி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை வண்டி ஆர்எஸ் மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வண்டி மாஸாகவே நிற்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2004 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,90,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சியில் ஆல்மோஸ்ட் 2026 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர்னு வந்துடும், ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயர் ஈவனாக 90% மேலேயே இருக்குது. வண்டியோட பெயிண்டோட குவாலிட்டியை பாருங்கள், அப்படி மின்னுது, அப்படி கண்ணாடி மாதிரி மின்னுது, அவ்வளோ குவாலிட்டியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. பேக்கில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைலன்சர் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஷோக்கு மாட்டியிருக்காங்க. அந்த குவாலிட்டிக்கு அது பார்க்கவே அது மாசாக இருக்குது. டபுள் சைலன்சர் எந்த ஒரு குவாலிட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. இதில் ஷோக்கு மாட்டியிருக்கனால அது சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN05 சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி பிறந்தது மட்டும் தான் சென்னை, வளர்ந்ததெல்லாம் நம்ம ஏரியாவில் தான் வளர்ந்துருக்கு. வண்டியில் எந்த ஒரு ஃப்ளட் அஃபெக்ட்டும் கிடையாது. எங்கே கொடுத்து வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃப்ளட் அஃபெக்ட்டும் கிடையாது. வண்டியில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. நம்ம எப்போ சொல்கிற மாதிரி ஸ்க்ராட்ச் டென்ட் டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லை. இன்ஜினில் 100% கேரண்டியாக ஆயில் லீக்கு ஸ்மோக்குன்னு எதுவுமே இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். பெயிண்டோட குவாலிட்டி அப்படி பார்த்துக்கோங்க. பெயிண்டோட எல்லாமே அப்படி மின்னுது, அவ்வளோ குவாலிட்டியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் இருக்குது. உங்களுக்கு லெதர் சீட் கவர் பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பின்னாடி சீட்டுமே உங்களுக்கு எல்லாமே ஃபார்வேர்ட் சீட், எல்லோரும் கேட்கக்கூடிய ஃபார்வேர்ட் சீட் தான். உங்களுக்கு மேலே அப்போல்சர் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவும் அப்படி லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டை பார்த்துக்கோங்க. குவாலிஸில் உங்களுக்கு டேஷ்போர்ட் நீட்டான கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டில் விட்ட வேண்டியதால அங்கே உங்களுக்கு டேஷ்போர்ட் எதுவுமே ஃபேட் ஆகாமல் நீட்டான குவாலிட்டியிலே இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் 4 பவர்னு வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. 4 பவர்னு வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசிலாம் போட்டோன்னா ஃபுல் கூலிங் வரும். அவ்வளோ குவாலிட்டியான இருக்குது. டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. டேஷ்போர்ட் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. எல்லாமே 80 to 90%. 4 டயரும் ஈவனாக இருக்கும். மண்ணாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. எல்லாம் 80 to 90% இருக்குது. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் காட்டுறோம் பாருங்கள். வண்டியோட சேனல் பாருங்கள். எல்லாமே ஒன்று போல் இருக்கும். கம்பெனி சீல்லேருந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே ரீப்ளேஸ் ஆகாது. குவாலிட்டியில் இன்னும் ரீப்ளேஸ் ஆகாததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி மெயின்டைன் பண்ண வண்டி. உங்கள் லாஸ்ட்டில் நம்ம ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி போட்டுப்போம். அதுக்கு ஈக்குவலான கண்டிஷனில் இருக்குது. டாப் எல்லாம் பார்த்துக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. கிளாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ் ஆகலை பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் கிளாஸு. எதுவுமே உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகாமல் அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த வண்டியோட சின்ன ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ மட்டும் இதில் ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஒரு இனோவா நம்ம ஓவர்டேக் பண்ணி ஏற போகிறோம். வண்டியோட பிக்கப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டொயோட்டா குவாலிஸ் வண்டி. ஓட்டவே சூப்பராக இருக்குது. ரோடு பிஸியாக இருக்கிறதுனால நமக்கு வெரைட்டி காட்ட முடியல. ஒரு பைபாஸ்லாம் கிடச்சினா 110 120லலாம் வெரைட்டி காட்டியிருக்கலாம். வண்டி வேணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். நம்ம ஏசியில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் ஒரு 50-60 போக முடியுது, அதுக்கு மேலே போக முடியல. இன்ஜின் சவுண்ட்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாமே ஏசி பவர் ஸ்டேரிங் 4 பவர்னு வந்துடுது. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் சூப்பராகவே இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து அப்படியே டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வண்டியோட கண்டிஷனில் நான் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த சூப்பரான டொயோட்டா குவாலிட்டி, அதுவும் க்ரீன் கலர் வண்டி, 2004 மாடல், அதுவும் எஃப்சியில் கரண்டில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு 90% டயர் கண்டிஷனோட டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்கு எந்த ஒர்க்கும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட இந்த வண்டியை நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு இந்த வண்டியோட குவாலிட்டிக்கு இந்த வண்டிக்கு ஒரு 380 கோட் பண்ணிடுறேன். நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 இல்லை, 360 இல்லை, 340 இல்லை,
3.25 இந்த வண்டிக்கு ஃபைனலாக நம்ம ஒரு 3 லட்ச ரூபானா கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 2,90,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டியை நம்ம ஃபைனலாக கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வெறும் 2,90,000. இவ்வளோ ஆல்ட்ரு பண்ண ஆர்எஸ் மாதிரி ஆல்ட்ரு பண்ண க்ரீன் கலர் குவாலிட்டி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண வேண்டி இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயும் கிடைக்காது. அப்படிங்க அது கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குவாலிட்டியோட மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸோட கம்மி எங்கேயாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிராஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டியெல்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.